என்னடா இந்த வீடு ஓகே ஆகலையா? ஆமாடி, எவனும் தரமாட்டான். டேய் உனக்கு தெரியும்ல, நாளையிலேருந்து எனக்கு லீவ் விடுறாங்க. ஹாஸ்டலை விட்டு கிளம்பியே ஆகணும். ஆமாம் தெரியும்டி, நானும் ட்ரை பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். பார்க்குற எல்லா பையனும் சொல்கிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படி வீடு தரதுன்னு தான் கேட்குறாங்க. நம்ம தான் 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, அதை சொல்லி கேளு. அதெல்லாம் சொல்லிட்டேன்டி, ஒருத்தனும் நம்ப மாட்டான். இப்போ என்னடா பண்றது? லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தான் இருக்குது. என் ஃப்ரெண்டோட அங்கிள் வீடு ஒன்று காலியாக இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அதை போய் பார்த்துருவோம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. சரிடா. அண்ணா 2 காஃபி. இந்த வீடாவது கிடைக்குமாடா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் ஓகே தான். இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கு. எனக்கு அப்படி இல்லை. ஏண்டா? என்ன ஒன்று, அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. 3 மாதம் தானடா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மு, அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடு. அதை தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை, ஓகேவா? யாருப்பா? அம்மா, கார்த்தியோட ஃப்ரெண்டு வீடு கேட்டிருந்தோம்ல. ஓ ஆமாம், சொல்லியிருந்தாங்க. வாங்க வாங்க, உள்ளே வாங்கப்பா, உள்ளே வாங்க. உட்காருங்கப்பா. உட்காரு. காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? போடுங்கம்மா, குடிக்கிறோம். ஏய், தள்ளி உட்காரு. போடா. டேய், இப்போ தானே காஃபி சாப்பிட்டு வந்தோம். காஃபி கொடுக்குறேன்னு சொன்னால் சரிங்கிற? நீ தானடி சொன்ன அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்ல சொல்லி. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு எப்படி 3 மாதம் குப்பை கொட்ட போகிறேன்னு தெரில. ஏங்க, நேற்று கார்த்திக் சொல்லியிருந்தால அவங்க தாங்க இந்த 2 பேரும். உட்காருங்க. வணக்கம்ப்பா. ஏங்க, உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரவா? தேங்க்ஸ்மா. கார்த்திக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாப்பா என்கிட்ட, நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலையாம்ல. ஏன் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லப்பா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? அது இல்லைம்மா, நான் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து 3 மாதம் கழிச்சு ப்ரொமோஷன் போடுறாங்க. அதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். 3 மாதம் தானே, அவங்க வீட்டில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றா இருக்கலாம்ல. இல்லைப்பா, எங்கள் லவ் மேட்ரு எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் அங்கே போனால் என்னை வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாங்க, அதான். அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் பொண்ணும் தனியாக இருக்கிறது அது எப்படிம்மா? தப்புமா? உங்கள் பேரண்ட்ஸை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? தப்புதாம்மா, ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரில. உங்களை தான் நம்பி இருக்கோம். இப்போ நீங்களும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைம்மா. ஏங்க, நம்மளும் ஒரு பையனை பெற்று வளர்த்து ஃபாரினில் விட்டுட்டு நம்ம தனியாக தானங்க இருக்கோம். நம்மளோட அவங்க 2 பேரும் இருந்துட்டு போட்டுமே, ஆறுதலாக இருக்குல்லங்க. தம்பி, வீடு கொடுக்குற பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என் கூடயும் அந்த பொண்ணு என் ஒய்ஃப் கூடயும் தங்கிக்கிட்டோம், சரியா? சரிங்கப்பா. சரிம்மா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கம்மா, தங்கிக்கலாம்.
நான் ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்மா. தூங்கிட்டாரு. தம்பி, இந்த நேரத்தில் எங்கேப்பா போகிற? பா ஜெனியை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. பேசுறதுக்கு தான் ஃபோன் இருக்குல்ல, அதில் கால் பண்ணி பேசு. சரிங்கப்பா. மூடிட்டு வாப்பா. பா கதவை மூடிட்டு வாப்பா. ஓய் தூங்கலையா? என்னடா இன்னும் தூங்கலையா? ஒரு கிஸ் குர்ரி தரமாட்டியா? தரமாட்ட? பா பா ஃபோன்லாம் ஒரு அளவுதான்ப்பா. 2 வார்த்தை பேசணும்னா தூங்க விடாமல் நீ பேசிக்கிட்டே இருக்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? தர்மகர்த்தா, வேறு இருந்தாலும் காலைல பேசிக்கலாம்ப்பா. சரி, அப்புறம் கூப்பிட்றேன். தூங்குப்பா. ஏய் இல்லையா? போட்டு சாப்பிடுங்கப்பா. தம்பி, வீடு பிடிச்சிருக்கா தம்பி? பிடிக்கலன்னா விட்டுருவா போகிற? சொல்லுப்பா. பிடிச்சிருக்குப்பா. நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் பிசிஏ முடிச்சிருக்கேம்மா. ஏம்மா, எம்சிஏ முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா? இல்லைப்பா, கல்யாணம் முடிச்சுட்டு படிக்கலாம் தான். ஏம்மா, விக்கில் எடுக்குது, தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. ஓஹோ, அம்மா விற்கலாம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சிண்டக்கு சிட்டான் 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 மாட்டினாடா. விடுடா. ஏ லூஸு, இப்படி தனித்தனியாக இருக்கிறதுக்கா லிவிங் நீங்கள் வந்தோம்? இன்னும் 3 மாதம் தானே அம்மு, அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி தானே இருக்க போகிறோம். ஏம்மா, இன்னுமா தண்ணி வருது? ஏய் விலகுடா. நிம்மதியாகவே இருக்க மாட்டான்டா. ஏன்பா, படத்துக்கு போகணுமா தலைவலிக்குதுன்ற? முடியலப்பா. ஆமா, நம்ம படத்துக்கு போவோம். அந்த பொண்ணு அது வருதா? ஏங்க, அந்த பொண்ணுக்கு தலைவலிக்குதாங்க. இந்த பொண்ணு வரலையாங்க. தம்பி, நாங்கள் போயிட்டு வர 2 மணி நேரம் ஆகும். பார்த்துருக்கணும், சரியா? நாங்கள் படத்துக்கு போகிறோம்ப்பா. ஒரு ரூம் விட்டு வெளில வரக்கூடாது. சரிப்பா. அப்பா படம் போட டைம் ஆச்சு, நீங்கள் போங்க. இன்னைக்கு தான்டா வேட்டை. சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி. அம்மா, இந்த கரடி தானா? அப்பா படத்துக்கு போகலையா? படம் ஹவுஸ்ஃபுல்லாம்ப்பா. அப்படியே என்ன படமா? ஓட்ட டவுசர்மா.
ஹலோ. என்னடி பண்ணுற? தூங்கிட்டு இருக்கேன்டா. அம்மாங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. சரி மாடிக்கு வா. இப்போ வா, நான் வரல. போகலாமான்னு கேட்கல, போகலான்னு சொன்னேன். வாடி. குளிருதே. குளிர போக்க நம்மால் வாரா. வாடி. ம். டேய் அரவிந்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா நீ கீழே போம்மா. இவ்வளோ மோசமாக இருக்கு அரவிந்து. எங்கே போனாலும் மோப்பம் பிடிச்சி வந்துடுறானே. இவனை கரடின்னு நினச்சோம், நாயா இருப்பேன் போல. போனா அந்த பையன் பண்ணுறது எதுவும் சரிப்படலை. ஏங்க என்னாச்சு? வயசு கோளாறுல ஏதோ தப்பு பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வை. ம் சரிங்க. என்னம்மா டல்லா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு இங்கே எல்லா வசதியாக தானே இருக்குது. இது பிரச்சனையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பாவை பார்த்தா தான் பயமாக இருக்கு. ஏம்மா? அப்பா எப்போவுமே மூஞ்சியை உருன்னு வச்சுருக்காங்க. சாப்பிட வரக்கூட ஒரு மாதிரி இருக்குமா. அவர் வக்கீல் இல்லைம்மா, அப்பா தான் அப்படியே பழகிட்டாருமா. இப்போ பரவாயில்லம்மா, முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவாருமா. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, உங்களை மாதிரி யாரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் ஒன்றா இருந்திருக்காங்களாம்மா. அந்த பொண்ணு கல்யாண பேச்சு எடுத்தாலே அந்த பையன் ஓடி போயிடறான். அதான் உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் அவர் கோவப்படுறாருமா. ஆனால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க? இது பரவாயில்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைம்மா, சில பேரெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்கம்மா. ஏய், ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமா? தலைவலிடா, அதான். டேப்லெட் போட்டியா? எனக்கு தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசவா? என்னடி தூங்குறேன்னு சொல்லிட்டு முழிச்சிருக்க? ஏய், தூக்கம் வரல. ஏண்டா, 3 மாதம் நம்ம ஒன்றா இருந்துட்டு திடீர்னு நீ விட்டுட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன்?
என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அது இல்லைடா, நீ விட்டு போயிட்டா நான் எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, உன் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. நான் என்னடா பண்ணுவேன்? ஏய், அதான் 3 மாசத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன் இல்லடி? பண்ணாட்டினா என்னை எப்படி உனக்கு சந்தேகப்பட தோணுச்சு? நான் அப்படி சொல்லலடா. என்னை நீ சந்தேகப்பட்டிருக்க கூடாது. எப்போ சந்தேகன்ற ஒன்று உள்ளே வந்துச்சோ அப்போ சந்தோஷன்ற ஒன்று வெளியே போயிடும். இந்த சந்தேக புத்தியோட உன் கூடலாம் என்னால் வாழ முடியாது. பா, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. எங்கப்பா? வீட்டுக்கு தான்ப்பா. ஏன்பா என்னாச்சு? இப்போவே இவளுக்கெல்லாம் சந்தேக பேய் பிடிச்சிருக்கு. இது அவளை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதனால தான்ப்பா சொல்கிறேன். என்ன ஜெனி? சந்தேகம்லாம் இல்லைப்பா, நடக்கிறத சொன்னேன். அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஏய், நிறுத்து. எதாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணணுப்பா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டால் நிம்மதியாக வாழ முடியாதுப்பா. அம்மா, எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் பேசிக்கிறோம்மா, சரிபட்டு வராது.